ஹலோ. வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். அருமை ஆ, அருமை அருமை. எல்லா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆ எல்லாருக்கும் வணக்கம். ரைட். இந்த எல்லாரும் அவங்கவுங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஆ, அவங்கவுங்க மைக்கை மட்டும் மியூட் பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லாம் சத்தம் பயங்கரமா வருது, கச்சா முச்சான்னு வருது. ம். ஏதாவது இல்லையே சந்தேகம் இருந்தா வீட்டுல. ம் நான் பேசுறது ஏதாவது சந்தேகம் அதாவது இப்போ வந்து முக்கியமானது, யார் இந்த 15 நாள் நீர் மருத்துவம் பண்றாங்களோ அவங்களுக்கு இது கவனமான குறிப்பு. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது வரலாற்றில் நீங்க செய்யாத வேலையை செய்ய போறீங்க. நான் ஏற்கனவே திருமறன் வந்து 30 நாள் செஞ்சிருக்க, அவரையும் உங்களுக்கு கொண்டு வரேன். அவரு இன்னையிலேருந்து நானும் ஆரம்பிச்சிட்டேன். புரியுதுங்களா? எல்லாரும் 5 நாள் வெற்றி அடைஞ்சே தீரணும். 5 நாள் ம், இன்னைக்கு சாதாரண. இன்னைக்கு 5வது நாள். உங்க கூட வெரி குட். வந்தோம்னா 20 நாள் ஆகுது. நீங்கெல்லாம் வந்து இன்னைக்கு தயாராட்டிங்கன்னா, நீங்கெல்லாம் வந்து ஒரு 10 பேர் தயாராட்டிங்கன்னா ஒரு தடவை செஞ்சுட்டா போதுமானது, அப்புறம் செய்ய தேவையில்லை. புரியுதா? நீங்க 15 நாள் செஞ்சுட்டா 365 நாள் செய்யறதுக்கு சமம். சாதாரண விஷயம் அல்ல. 365 நாள்ல பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 15 நாள் செஞ்சு பழகிட்டோமா, அதுதான் 3000 ஆண்டுக்கு, அதுதான் 4000 ஆண்டுக்கு, அதுதான் 300. இதுக்கெல்லாம் இந்த வெள்ளக்கார முண்டைகளுக்கு ஒன்றும் தெரியாது, ஐஐடி முண்டைகளுக்கு ஒன்றும் தெரியாது. புரியுதா? மரண அடி அடிக்கலாம். புரியுதா? ஒரு 10 பேர் இதை புரிஞ்சுட்டா, ஏன்னா நமக்கு நைட்ரஜன் உள்ள போயிட்டே, நல்லா புரிஞ்சுங்க. திருப்பி 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 இதை நான் பேசிக்கிட்டே இருப்பேன். 100 வருஷத்துக்கு கேட்டாலும் இதே பாடம் தான். ஏன்னா இந்த பாடம் என்பது 1000 கோடி வருஷத்துக்கு பேசினாலும் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். இயற்கை நம்ம ஏமாத்தை கொண்டே இருக்க வேண்டும். நான் சொல்லுவது வந்து நான் சொல்லி, ஏன்னா இயற்கை நம்மளை ஏமாத்துறதா ரெடியா இருக்கு. தீய பிசாசுகள் உள்ள பூந்து நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு நாள் இப்ப நான் இரவெல்லாம் அந்த இரவெல்லாம் கனவு வந்துட்டே இருக்கு எனக்கு. இரவு பூரா இதே கனவு, எங்கேயோ போற மாதிரி, மின்சாரம் தயாரிக்கிற மாதிரி, விண்வெளிக்கு போற மாதிரி, அங்க வைத்தியம் பண்ற மாதிரி கண்ட கண்ட கனவெல்லாம் வருது. இரவெல்லாம் ஒரே கனவு. அப்ப என்னமோ நமக்குள்ள நடந்துட்டு இருக்குது. இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்தா தான் நம்ம தப்பிக்க முடியும். புரியுதா? சும்மா எடுத்தேன் அதனாலதான் சொல்றேன். இன்னைக்கு கூட கடுமையா வார்த்தை போட்டிருக்கேன். நன்கொடை கொடுக்குறவங்களும் இப்ப புதுசா பயிற்சி பணம் கட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள வரணும், யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் வைத்தியம் சொல்ல முடியாது. எல்லாம் சும்மா பேருக்கு 2000 3000 கட்டிட்டு ஓடி போனவள இதுல வரக்கூடாது. அதே நான் சொல்லிட்டேன், யாரும் இதுல வரவே கூடாது. ஏன்னா இவனை காப்பாத்தி பிரயோஜனம் இல்லை. யாரும் ஸ்டெடி கிடையாது, யாருமே ஸ்டெடி கிடையாது. வகுப்புக்கும் வர்றதில்லை. வெளிநாட்டுக்கார 4-5 பேர் ஓடியே போயிட்டாங்க. சுந்தரும் ஓடி போயிட்டாப்புல. சுந்தருக்காகவே நான் போட்டிருக்கேன். ஏன் வர்றதுக்கு என்ன, நீ தனியாளு, திருமணம் ஆகாதால ஒழுங்கா வரணுமே இல்லை, கேட்ட ஏதோ காரணம் சொல்லிட்டு ஓடி போயிட்டாப்புல. கடுமையா அந்த ஆளுக்கு போய் சேரணும்னே சொல்லியிருக்கேன். வராட்டியும் பரவாயில்ல, என்ன பிரச்சனைன்னு சொல்லணுமே இல்லையா? 2 மாசம் ஆள் வரவே இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். ஒழுங்கா நண்பர் கொடுத்து என்ன வெங்காயத்துக்கு போற நீ, என்ன யோகியா, என்ன கிரிக்க போற நீ, உலகத்துக்கு எப்படி வழிகாட்ட போற? ஒரு சாதாரண திருமணமாகாது நீயே ஓடி போயிட்டீங்கன்னா, திருமணமானவங்க நீங்களே, திருமணமானவங்க சாதாரண விஷயமா? அப்ப இருந்து புரிஞ்சு, திருமணமானவங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். திருமணமானவங்களுக்கு தான் ஒரு உயிருக்கு தான் பொறுப்பு பயங்கரமான அதிகம். திருமணமாகாதவனுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. இந்த வீடியோ அந்த ஆளுக்கு போய் சேரட்டும். அதே மாதிரி ரவி பெருமாளுக்கு போய் சேரட்டும். அதே மாதிரி ஸ்வீடன் குமாருக்கு போய் சேரட்டும். அவன் பணம் சம்பாரிச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க. அவன் குடும்பமே அமெரிக்காவில் உட்காந்து பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், ஸ்வீடன்ல உட்காந்து பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், சிங்கப்பூருக்கு வந்து பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு ஒழுங்கா நன்கொடை கொடுத்து பழகணும். நீ உனக்கு அத்தனை காசு மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கே இல்லையா? நன்கொடை கொடுத்து இந்த கலையை வளர்க்கறது விட்டு போட்டு ஓடி ஒழிஞ்சிட்டா என்ன அர்த்தம்? நன்மை இருக்குமானால் தான் யாரும் உள்ள இருக்கணும். நன்மை இருக்குமானால் உள்ள இருக்கணும், இல்லைன்னு போயிட வேண்டியதானே. இப்படி யாரும் இருக்க சொல்றாங்க? உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும் வேணும், பணம் சம்பாதிக்கணும், யாருக்கும் அனுப்பணும். ஏன் 10% உண்டியல கொண்டு போடுறீங்களா எல்லாருமே? இதுல போட்ட என்னன்னு கடுமையா காமிச்சிருக்க எல்லாத்துக்குமே. விளையாட்டு கிடையாது, சென்சிட்டிவ் சமாச்சாரம். யார் இந்த மருத்துவத்தை யாரு காப்பாத்துவாங்க? இது இப்ப நான் காப்பாத்திட்டு இருப்பேனா? அதெல்லாம் முடியாது இல்லையா? கோயில்ல உண்டியல போடுற மாதிரி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா நீ மருத்துவரை மாறிடணும். என்னவா மாறிடணும்? என்னுடைய நோக்கம் ஒவ்வொருத்தரும் மருத்துவரை மாறி இந்த கலை எடுத்துட்டு போனா உனக்கு அவங்க உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எனக்கு, நான் இந்தியாவில நான் ஒரே ஆள்தான் இருக்கேன், எனக்கு எல்லாரும் உதவி செய்யறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் நீர் மருத்துவராக மாறி அதன் வழியில் பொருள் ஈட்டணும். எப்படி? அந்த முயற்சி நீங்க பண்ணுங்க. அது வரைக்கும் உதவி செய்யுங்க. நீங்க தனித்து இயங்குற வரைக்கும் உதவி செய்யணும். நான் சொல்றது புரியுதுங்களா சங்கர்? நம்ம நோக்கம் வந்து என்னன்னா, அது நீ மாறிக்கோ, நீ மாறி மருத்துவம் செய்ய பார்க்கலாம். அப்ப உழுகும் மரணடி உழுகும்.
எத்தனை ஆயிரம் கேள்வி கேட்பாங்க தெரியுமா? மானம் அவமானம் எல்லாம் போயிடும், மண்டை மொட்டை அடிச்சு விட்டுருவானுங்க. கண்ட கேள்வி எல்லாம் கேட்பானுங்க. சம்மந்தம் எல்லாம் கேட்பாங்க, உனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் தாக்கு பிடிக்கணும். புரியுதா? கேவலமா பேசுவாங்க. நம்மள அறிவு இருக்கான்னு கேட்பா, முட்டாள்னு கேட்பா. ஏனே நம்ம மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க தெரியுங்களா? இப்ப கமெண்ட்ல கடுமையா ஒண்ணுமே தெரியாது கடுமையா கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. என்ன, அவனுக்கு அறிவே இல்லாதவன். புரியுதா? நாமளும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துதான் நம்ம மேல வந்திருக்கோம். இந்த மாதிரி விஞ்ஞானிகளும் நமக்கு 2 பேரும் முக்கியம். ஜெர்மன் டாக்டரும் வெங்கடேசன் தான் ஃபைனல். ஜெர்மன் டாக்டரும் வெங்கடேசன் இல்லைன்னா நமக்கு சித்தரும் தெரியாது, மொத்தரும் தெரியாது, ஒரு சுடுகாடும் தெரியாது. புரியுதா? திருவள்ளுவர் பேசியெல்லாம் பிரயோஜனம் இல்லை. சித்தரும் தெரியாது, மொத்தரும் தெரியாது, அந்த சாமி இந்த கடப்பா சாமி முடப்பா சாமி ஒரு வெண்ணாங்கட்டி நமக்கு ஒண்ணும் புரியாது. இந்த 2 பேருக்கு ஃபைனல். வெங்கடேசனும் இந்த ஜெர்மனி டாக்டர் மட்டும் இல்லைன்னா இனி நானும் தாய் தமிழ் பள்ளியில 20 வருஷம் நடத்தினவன் தான். தாய்மொழியில் கல்வி வேணும்னு சொல்லி நடத்தினவன் தான். அப்படி தாய்மொழியில் கல்வி வேணும்னு சொல்லிட்டு ஏதோ தெரியாமலேயே திருக்குறளை படிச்சங்காட்டி அதுல இருக்க 2 ஒரு சந்தேகம் திருவள்ளுவர் உணவு வேணுங்கிறாரா வேண்டான்னு சொல்றாரா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும் பொழுதுதான் வெங்கடேஷனுங்கிற மாபெரும் விஞ்ஞானி எனக்கு கிடைச்சாரு. இல்லை, அந்த திருவள்ளுவர் சிந்தனை இல்லை அப்படின்னா எனக்கு வெங்கடேசன் கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பையனுக்கும் திருக்குறளை பத்தி சிந்தனையும் கிடையாது, பேசுறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. என் குழந்தைகளே திருக்குறளை சொல்லிட்டு ஆரம்பிக்க சொல்றேன். 2 பேர்த்தையும் திருக்குறள் இல்லாம வரக்கூடாது அப்படிதான் சொல்றேன். ஏன்னா நம்ம நோக்கம் நீர் மருத்துவம் வள்ளுவரால் பரிந்துரைக்கப்படுவது. 942வது குறளை மருந்து என வேண்டவும் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றிவிடுங்கிறாரு 2வது பாடத்துல. அதனாலதான் இது 15 நாள் நீங்க 15 நாள்ல முடியல பிரேக் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா 15 நாள் எனக்கு பிரேக் பண்ணிட்டு கூட வரலாம், அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 5 நாள் முடிஞ்சிட்டா 6 நாள் செஞ்சு பாருங்க. முடியலையா பிரேக் பண்ணுங்க, தப்பு இல்லை. மறுபடியும் 6வது நாள் தொடங்குங்க. இந்த பிரேக் பண்றது என்பது விஞ்ஞானிகள் நம்ம புரிய வைக்க நாடு முண்டங்களா. பிரேக் பண்றது உள்ளே சேர்ந்த விஷத்தை வெடியெடுக்கூட முண்டம். அந்த வெடியெடுக்கிறதுக்கு வேக வச்ச காய்கறி சாப்பிடணும், அவனை கோயந்தா ஆயிரடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம செஞ்சு காட்டுறோம். புரியுதா? எது உங்களை காயப்படுத்துவதோ கிடையாது. உங்களை காயப்படுத்துவதோ இது 6 நாள் முடிச்சுட்டேங்கிற நினைக்காதீங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு நாள் செஞ்சாலும் ஒரு யுகத்துக்கு சமம். ஒரு நாள் செஞ்சாலும் ஒரு யுகம்ங்கிறது என்ன கணக்குனே தெரியாது. 1000 கோடிங்கிறான், 500 கோடிங்கிறான், 100 லட்சம் எவ்வளவு இருந்துக்கிட்டோம். இந்த 24 மணி நேரம் நீங்க நீர் பயிற்சி செஞ்சுட்டாவே அந்த யமனுக்கு நீங்க சமுட்டேடி முதல்ல அடி போடுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த மரணத்தை உறுதி செய்வதே ஜீரண நீர் தான். ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல் அப்படிங்கறதுதான் ஃபைனல். அதைத்தான் பவகாரி பாபா செஞ்சு காமிச்சாரு. அந்த பவகாரி பாபா செஞ்சது காமிச்சதுக்கு அப்புறம் வெங்கடேசன் செய்து காட்டினாரு. அப்ப நமக்கு இடையில யாருமே இல்லை. பவகாரி பாபா அது நேர்ல போய் பார்த்திருக்காரு. யாரு? விவேகானந்தர் காஷிப்பூர்ல பவகாரி பாபா, பவான காற்றிலே வாழ்கின்ற யோகிகளை நேர்ல பார்த்து அந்த ஊர் மக்களே அவர் காற்றில் புசிப்பவர் அவருக்கு பேர் வச்சுட்டாங்க. பாபான அப்பான்னு அர்த்தம். பாபானா காற்று, பாபான அப்பா. பவகாரி பாபான காற்றில் வாழ்கிற தந்தை, காற்றில் வாழ்ற மனிதன், காற்றில் வாழ்றங்க பெரியவன் என்னோ வச்சுக்கலாம். எப்படியோ இருந்துட்டு பாபானா அப்படிதான். ஆனா பாபானா இன்னொரு பாபான்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தந்தைன்னு ஒரு அர்த்தம். பாபாம்பாங்க, வாங்க பாபா அப்படிம்பாங்க. பாபானாவே காற்றில் வாழ்றங்கன்னு அர்த்தம். ஹாரின புசிப்பவன், பாபா ஹாரின ஹாரம் புசிப்பவன். இப்படித்தான். இதுக்கு என்ன சொல்றேன்னா, எனக்கு காற்றில் வாழ்றதுல ஒரு விஷயமே இல்லை. நீங்க காத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீரை அதிகமா நீரை மருந்தாத்தான் இருந்தோணும். அது எலுமிச்சை நீர் போட்டுதான் இருந்து சொல்றேன். ஏன்னா அந்த எலுமிச்சை நீர் போடுறப்ப இன்னும் விஷயத்த நல்ல வெளியே இருக்கும். அதனாலதான் சொல்றேன் திரும்ப அந்த தைரியம். அதாவது இப்ப 5 நாள் கழிச்சு பிரேக் போட சொல்றீங்கல்ல? கட்டாயம் கிடையாது, முடிஞ்சால் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. வேணும்னா பிரேக் பண்ணிக்கலாம். அதே இப்ப காய்கறி வேக வச்ச காய்கறி சாப்பிட்டு பிரேக் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. நான் என்ன சொல்றேன்னா, அது இந்த லெமன் டீ இல்லாட்டி இந்த கருப்பு டீ இது மாதிரி சாப்பிட்டு பிரேக் பண்ணலாமா? தாராளமா. அழகா காய்கறி ஏதோ ஒண்ணு. ஆமா, கருப்பு டீ. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி ஐடியா யாரு வேணா சொல்லலாம். இந்த மாதிரி ஐடியா யாரு வேணா சொல்லலாம். அதுக்குதான் உங்களுக்கு அனுபவத்தை நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி கரெக்டா சொல்றாரு. இப்ப நம்ம சொல்றது கரெக்ட். அதே பிரேக் பண்றது அதுதான் கேட்டேன். சந்தேகம். பிரேக் பண்ணும் பொழுது அடையாளம் என்ன தெரியுமா? அந்த பிரேக்குக்குள்ள அடையாளம்
வாந்தி வர்ற மாதிரி உணர்வை உண்டாக்கும். அந்த வாந்தி வருகின்ற கசப்பு, அந்த மலத்திலே கசப்பு போகும், வாயிலையும் வாந்தியில கசப்பு போகும். மரத்துல கசப்பு போறத பத்தி கவலை இல்லை, அது இனிமே கொடுத்து வெளியே எடுத்துடலாம். இதை வந்து வேக வைத்த காய்கறியோ அல்லது எலுமிச்சை சாறோ அல்லது 2 பேரிச்சம் பழத்தை வந்து எலுமிச்சை பழத்தை நினைச்சோ இப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த விஷம் வந்து இறப்பில இருந்து உறிஞ்சி இந்த வேகம், அப்பதான் இந்த பேரிச்சம்பழம் என்ன பண்ணும்னா வேகமா உறிஞ்சிட்டு பெருங்குடல் கொண்டுட்டு போயிடும். அப்பதான் வந்து அப்ப அதுக்குன்னா அந்த குடல் சுத்தமா இருக்கணும். அதாவது பழம் சாப்பிடுவது என்பது என்ன? பழம் சாப்பிடுவது எதுக்கு தெரியுமா சாப்பிடுறோம்? பழம் சாப்பிடுவது என்பது என் குடல் சுத்தமாக இருக்கிறது. நான் பழம் சாப்பிட்டால் குறைஞ்சது 1/2 கிலோ தான் சாப்பிடணும். ஒரு 2 கிராம் 3 கிராம் 4 பேரிச்சம்பழம் வேலை செய்யாது. குறைஞ்சது ஒரு 1/2 கிலோ மாம்பழம் அல்லது 1/2 கிலோ கொய்யாப்பழம் அல்லது 1/2 கிலோ பப்பாளி பழம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 2 அல்லது 3 மணி நேரத்தில் கலகலன்னு கலண்டு வெளியே போயிடணும். அப்ப அந்த அளவுக்கு சுத்தமா இருக்குதுன்னு காட்டுவதற்குத்தான் பழமே தவிர பழத்தை தின்று வாழ்வதற்கு அல்ல. அதனாலதான் அந்த அம்மா வந்து மாட்டிக்குச்சு. யாரு இப்ப நேற்று வந்தாங்க 2 நாளா, அந்த அம்மா வந்து மாட்டிட்டு சீரழிஞ்சு சின்னம்மா. அந்த அம்மாவுக்கு 60 நோய் இருக்கு, எவனாலும் காப்பாற்ற முடியாது. இந்த எனக்கு ஒரு டவுட் கேளுங்க. அதாங்க இந்த ஜீரண நீர், அதுக்குதான் இப்ப இந்த பயிற்சி கொடுக்குறேன். இந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல்ங்கிறது வள்ளுவர் பரிந்துரைத்தது. வள்ளுவருக்கு மட்டும்தான் தெரியும், மத்த எந்த பயலுக்கும் தெரியாது. ஐயா எனக்கு நைட் 2 மணிக்கு ரைட் கால் எனக்கு பேக் சைடு முழங்கால கீழே அப்படியே அந்த குறைக்காலமா நரம்பெல்லாம் இழுத்தது வலி. நல்ல அறிகுறி தான். நல்ல அறிகுறி. அங்கங்க வலி வரணும், நல்லாகணும். அங்கங்க வெடுப்பெடுக்குன்னு பிடிச்சி இழுக்கணும், நல்லாகணும். அல்லையில பிடிச்சி இழுக்கணும், நல்லாகணும். மூளையில பிடிச்சி இழுக்கணும், நல்லாகணும். கண்ணை பிடிச்சி நோண்டணும். எல்லாம் ரிப்பேர் பாக்குது. கோடிக்கணக்கானது போய் போட்டு அந்த கொக்கியை போட்டு இழுத்துட்டு அங்க சரி பண்றாங்க. புரியுதுங்களா? ஆமா, அப்படியே இப்படி இழுத்து நரம்பெல்லாம் அப்புறமா கொஞ்ச நேரம் அப்படி கையில தேய்ச்சி விட்டேன், சரியா போனோம். அவ்வளவுதான். அது ரெடியாரு. எந்த நோயும் நிரந்தரம் அல்ல. அது நோய் மாதிரி காட்டி நம்மளை ஏமாற்றுகின்ற வேலை. அப்போ பல கோடி ஆண்டுகளாம் நீங்க வந்து இப்போ ஒரு மனிதனுக்கு எனக்கு வயசு 65னா எனக்கு 65 இல்ல 350 கோடி ஆண்டா அங்கிருந்து மாறி வந்திருக்காரு. என்னமோ ஒரு விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு, இந்த பசங்கிட்ட சாப்பிடமா, அதாவது 500 ஆண்டுகளாக இந்த மடையிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் பிறந்த 500 ஆண்டு ஆச்சு. இந்த மடையிட்ட பேசி ரொம்ப போர் அடிச்சு போச்சு. 500 ஆண்டா பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி நேற்று கூட ஒரு ஜோக் பார்த்தேன். அந்த மாதிரிதான் நாமள 350 கோடி ஆண்டுகளாக மாறி மாறி வந்திருக்கோம். அந்த பிரச்சனையை அது சரி செய்யுது. வாழ்க்கையில முதல் முறையாக இந்த டாக்டர் வேலையை பார்க்குது. ஏன்னா நமக்கு தெரியும், நமக்கு வந்து 3 வழிதான் இருக்கு. ஒண்ணு வாந்தி அல்லது மலம் அல்லது தோல். இந்த 3 வழியாகத்தான் விஷம் வெளியேற்றும். நல்லா புரிஞ்சுக்கணும். வாந்தியில் வெளியேற்றும், அல்லது மலத்துல வெளியேற்றும், அல்லது தோல் வழியாக வெளியேற்றும். இந்த 3 வழியில அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்ப நாம என்ன பண்ணோம்னா அந்த சேரும் பொழுது அந்த காய்கறி சாப்பிட்டு அல்ல ஐயா சொல்ற மாதிரி ஏதோ ஒரு வகையை உணவை சாப்பிட்டு கீழே இறக்கி விடுறோம். தினம் வாயை கொப்பளிக்கிற மாதிரி மலத்துவாரத்தை கொப்பளிச்சு விடுறோம். அப்புறம் எங்கடா விஷம் சேரும்னா சேருக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே வந்தாலும் தோல் வழியே வெளியேறும். அது சின்ன ஓட்டையா போட்டுரும். சின்ன ஓட்டையை போட்டு 3 நாள் இருந்து அத்தனை விஷத்தையும் அப்படியே வலுன்னு அப்படியே. நான் ஒரு முறை வந்து இப்ப இந்த ஒரு சாதாரண ஒரு 1/2 ஏக்கரை பூமி வச்சிருக்கிறவன் நான் சொல்ற ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்துல கடுமையான சக்கரை நோயாளி, மூட்டு நோயாளி. நான் சொல்றது ஒரு 20 வருஷம் இருக்கும். இந்த தேர்போகிங்கிற இடம் ராமநாதபுரத்துல இருந்து ஒரு 15 கடற்கரை வாரத்துக்கு போகணும். அவன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வலது கால அறுவை சிகிச்சை பண்ண போறாங்க. இடது கால் வந்து அழுகி போச்சு, அதை முதல்ல பண்ண போறாங்க. 2வது வலது கால அறுவை சிகிச்சை பண்ண போறாங்க. இவங்களை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு போன் வந்துச்சு. எனக்கு ஒரு வழக்கறிஞர் பண்ணாரு. உடனே ஐயோ அறுவை சிகிச்சையில பண்ண வேண்டாம், காப்பாற்ற சக்கரை நோய் வந்து 4 நாள் கண்ட்ரோல் பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு 4000 அப்பவே 4000 கொடுத்தானுங்க. அந்த 4000 நான் அப்போ வந்து சொன்னேன், 4000 பிரச்சனை இல்லை, எனக்கு போக்குவரத்துக்கு 2 நாள் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. அது கிராமம் தான் சாமி, நீ போனீங்கன்னா உலகமே வரவேற்கும்னு. போடு என்னன்னு 100 பேர் என்ன சொல்லு, ஐயா கடவுள் மாதிரி என்ன கூட்டிட்டு போறாங்க. நான் என்ன பெரிய ஆள் மாதிரி. அங்கவே என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா என்ன நடந்தது, எதுவும் ஆச்சரியம் என்ன ஆச்சரியம், பயங்கரம் ஆச்சரியம். அப்ப அவங்க வந்து இந்த மீனாட்சி மிஷின் இருக்கு இல்லையா, மதுரையில மீனாட்சி மிஷின், அந்த மீனாட்சி மிஷின் மருத்துவர் தான் புகழ்பெற்ற மருத்துவமனை. அங்கதான் அவனை போட்டிருக்கிறாங்க. நான் சொன்னேன் அவன் அங்க போடாதீங்க, போறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து சாப்பாடு இறங்குறதுல எது இறங்குறதுல அழுகி போச்சு, ரத்தம் சுகர் பயங்கரம் ஏறிடுது. இன்னும் 4 நாள்ல காலை இருக்க போறாங்க. 2 காலையும் வெட்டு, முதல்ல ஒரு காலை வெட்டுறது, அப்புறம் 2வது காலை வெட்டுறது. நான் சொன்னேன் வெட்டுனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவனை காப்பாத்த
ஒரே வழி சொன்னா பீட்ரூட் மட்டும் 48 மணி நேரத்துக்கு கொடுத்துருங்க, நான் அதுக்குள்ள வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள எங்கேயும் வெளியே இருந்தேன். கரெக்டா 48 மணி நேரத்துக்கு 4 தடவை பீட்ரூட் கொடுத்துட்டாங்க. 4 தடவை பீட்ரூட் கொடுத்துட்டாங்க. கொடுத்தேன் பீட்ரூட் கஞ்சி அரிசி போட்டு கொடுக்க சொல்லிட்டேன். 3வது நாள் அங்க போய் சேர கரெக்டா 72 மணி நேரம் கிராஸ் ஆச்சு. 72 மணி நேரம் எனக்கு வந்துருச்சு. அவங்க வரவும் இவங்க வரவும் கொண்டு ஆஸ்பத்திரியில வீட்டுல கொண்டு போட்டாங்க. கிராமத்துல ஒரு தொட்டியில பெரிய ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு சாலையில போட்டாங்க. சுத்தியும் 100 பேர் நின்று இருக்கிறாங்க. எல்லாத்தையும் போக சொல்லிட்டு தயவுசெய்து எல்லாம் போக சொல்லி ஒரு 4-5 பேர்த்த மட்டும் வச்சுக்கிட்டு அந்த இடது கால கீழே இருந்து கீழே வரைக்கும் அந்த பேண்டைடு போட்டிருக்காங்க பாருங்க. அது உள்ள அந்த இடது கால அழுகி போய் ஓட்டை உளுந்து நீர் பெருகி உள்ள இந்த பிளாஸ்டர் பாரிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காலை ஆடாம இருக்கிறதுக்காக, அதாவது முழங்கால் ஓட்டை உளுந்து நகுத்த முடியும், நகுத்துனா மரண வழி. அப்ப என்ன ஆச்சுன்னா உள்ள அழுகி போய் இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த பிளாஸ்டர் பாரிஸுக்கு பூரா அந்த ஜூஸ் ஏறிடுச்சு. உள்ள அழுகி போன சாறு மேலே ஏறி அந்த புண்ணை அழுத்திட்டு இருக்குது. அந்த பூரா அந்த பிளாஸ்டர் பாரிஸ் விட்டு வெளியே வர மாட்டேங்குது. அவ என்ன பாடுபடுவான் தெரியுங்களா? அதாவது அழுகி போனது வெளியே வரல, பிளாஸ்டர் பாரிஸ் வந்து அமுத்தி பிடிச்சிருச்சு. சொர மாதிரி, சொரக்கா குழுவு மாதிரி, காலில் சொர போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிருச்சு. ஆமா கத்துற, சாமி என்னை கொலை செய்யுங்க அப்படிங்கிற, என்னை கொண்டு போடுங்க, எனக்கு முடியாது அப்படிங்கிற. எனக்கு கையை மூடு காலு மூடல, என்னடா சொல்றாங்க. அப்புறம் உடனே என்ன பண்ணனா, எத்தனை நாளா பீட்ரூட் கொடுத்தேன்னு கேட்டேன். பீட்ரூட் கஞ்சி 3 நாளா கொடுத்தாச்சு அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர்த்த அப்படியே தூக்கிட்டு போய் தோட்டத்துல பின்னாடி வச்சு பெரிய லாங் பெஞ்ச் இருக்குல்லையா, அதை போட்டு தலைக்கு தலைகாணி கொடுத்து இனிமேக்கான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வாங்கி வச்சிருந்தானுங்க. இனிமேக்கான் கொடுத்து அடிச்சா பூரா சகப்பு பீ வந்துகிட்டே, பீ வந்து ஒரு 5-6 கிலோ பீ வெளியே வந்தது. எல்லாம் எடுத்து விட்டாச்சு. எடுத்து கட்டுக்கு அப்புறம் கத்துறா, சாமி இந்த காலை எப்படியோ காப்பாத்துங்க, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பீ பார்த்து அத்தனை மஞ்ச பச்சை சிகப்பு சேப்பா வெளியே வந்துருச்சு. அப்ப சேப்பா வெளியே வந்தோடனே சொல்லிட்டு மீண்டும் பீட்ரூட் கஞ்சி பண்ண சொல்லுவேன். பீட்ரூட் கஞ்சி நல்லா பிரியாணி மாதிரி டேஸ்ட் மேல போட்டு பீட்ரூட் கஞ்சி ரெடி பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் பிளட் இப்ப செக் பண்றதுக்கு ஒரு ஆளை எமர்ஜென்சிக்கு வர சொல்லி அவனை பிளட் சாம்பிளை பார்க்க சொன்னேன். பிளட் சாம்பிள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. உடனே வீட்டுக்கு வந்தானுங்க. பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போனதை பார்த்தா சுகர் நில்லுன்ட்டான். அட கொக்கமாக்கா, சுகர் நில்லுன்னு சொன்ன உடனே பனானா பிளேடு ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன். பட்டார்னு நேர வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு பனானா பிளேடு வாங்கிட்டு வந்து, வேற கத்தி ஒண்ணும் கிடையாது, நேர கிழிச்சு பேண்டேடு பேர கிழிச்சு கம்ப்ளீட் அறுத்து விட்டேன். அறுத்துன்னு பார்த்தா ஒரு 10 லிட்டர் சி வெளியே வர்ற, அப்படியே சி. ஐயோ சாமி பொழைச்சிட்டேங்கிறான். அறுத்த உடனே சீய கழட்டினுடைய கிட்டத்தட்ட பார்த்தேன் ஒரு 5 லிட்டர் சி உள்ள இருக்கு. அத்தனை உள்ள வச்சு அமர்த்திட்டு இருக்கு. அப்படியே கழட்டணும், நாத்த பிணவாட அப்படியே கழட்டி சொர மாதிரி கழட்டி கூட கடல்ல கொண்டு, பக்கத்தால கடல் 1/2 கிலோமீட்டர்ல கடல்ல கொண்டு வீசுங்க அப்படின்ட்டு நான் வீசிட்டு வந்துட்டானு. அதுக்கப்புறம் என்ன பண்ணானு, ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குல்ல, ஹைட்ரஜன் பெராக்சைடு வாங்கிட்டு வந்து பூரா 1 லிட்டர் ஹைட்ரஜன் பெராக்சைடு 1 லிட்டர் வாங்கி, ஹைட்ரஜன் பெராக்சைடு உங்களுக்கு தெரியுமில்ல, புண்ணு கழுவுறது, அதை வாங்கி கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கழுவுனேன். அந்த அதுலயே வந்து 20% அவனுக்கு வலி குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த சுண்ணு வலி இருந்துட்டே இருக்குது. அப்புறம் அந்த முடங்கால் முட்டியில பாத்தீங்கன்னா ஒரு பெருவிரல் உள்ள போற அளவுக்கு ஓட்டை இருக்குது சாமி. பெருவிரல் உள்ள போறவருக்கு ஓட்டை. அப்ப என்ன இருக்கும் பாருங்க, அந்த ஓட்டை அழுகி போச்சு, அப்படியே நிக்குது. அப்புறம் ஒன்னும் கவலைப்படாது, இங்க காலெல்லாம் எடுக்க தேவையில்லைன்னு நான், அவன் வலி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டான். உடனே படிப்படியா அந்த 2 தண்ணி எலுமிச்சை பழத்தை தண்ணி கொடுத்துட்டே இருந்தேன். அப்பப்ப 3 தடவை பீட்ரூட் கஞ்சி நல்ல சுவையா டேஸ்டா ஊறுகாய் வச்சு, ஊறுகாய் அப்பளம் என்ன வேணாலும் கொடுக்க சொல்லிட்டேன். இந்த பீட்ரூட் கஞ்சி அவன் சைட் டிஷ் என்ன கேட்டாலும், முறுக்கு மிச்சர் என்ன வேணாலும் கொடுக்க சொல்லிட்டேன். அவன் திங்க 3வது நாள் இந்த ரத்தம் சிகப்பா மாறிடுது. அந்த ஓட்டை உடனே வீடியோ பண்ணி பக்கத்துல ஒரு வழக்கறிஞர் வேற, அவனே அந்த வழக்கறிஞர் தான் ஏற்பாடு பண்ண, அவனை கூப்பிட்டு வீடியோ பண்ண சொன்னேன். வீடியோ பண்ண அந்த 3வது நாள்ல அந்த ஓட்டை சுருங்க ஆரம்பிடுது. பெருபொருள் ஓட்டை சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடதுகால் வலி குறைஞ்சு போச்சு. இது ரிப்பேர் பார்க்க இன்னொரு கால் அறுக்க போற குழந்தை சுகர் நில்லான்னு அவனுக்கு தைரியம் வந்துருச்சு. 3வது நாள் சுகர் நில்லாகுதுங்கிறது யாருக்கும் தெரியல, எனக்குமே தெரியல. சுகர் நில்லாயிடுச்சு. சுகர் நில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் பனானா பிளேடு போட்டு டக்குன்னு கிழிச்சுட்டு பார்த்து அப்படியே வெளியே வந்துருச்சு. உடனே அந்த ரத்தம் 3வது நாள் ரத்த சகப்பா மாறிடுச்சு. வலி எங்க போச்சுன்னே தெரியல. 50% வலி நல்லா போச்சு. அந்த வீதியில இருக்கிறவங்க அத்தனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி சாமி அப்படின்னாங்க. இதெல்லாம் இப்படித்தான். அந்த 10 நாள் அந்த கிராமத்துல செல்லப்பில்லை. அந்த 10 நாள் எந்த வீட்டுக்கு போனாலும் பயங்கர மரியாதை. கடவுள் வந்துட்டாருங்கிற, சாமி நீங்க கடவுள் சாமி, அந்த கோவிந்தராஜை காப்பாத்திட்டீங்க சாமி, எங்கனால அவன் வந்து தீண்டான் சாமின்னு நினைச்சேன். என்ன வந்தீங்க 4 நாள் குணமாக்கிட்டீங்கன்னு. ஐயோ இன்னும் கொஞ்சம். அப்புறம் கரெக்டா 8 நாள் இருந்துட்டு கடைசியில அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து 5000 கொடுத்தாரு. அப்பவே
5000 அப்பவே கொடுத்தாரு. 5000 கொடுத்து, சாமி இங்க ரொம்ப காப்பாத்திட்டீங்க சாமி, மீண்டும் 2 மாசம் கழிச்சு வர்றேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு போனா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் அவன் செத்து போறவன் சுடுகாடுக்கு போயிருக்க வேண்டியது எந்திரிச்சு நடந்துகிட்டு இருக்கிறான். பேர் கோவிந்தன். அப்புறம் 7 வணக்கம் போட்டான். மீண்டும் 2000 கொடுத்தாங்க. வாங்கிட்டு பேசாம வந்துட்டேன். நல்லா இருக்கு, இப்படித்தான் செய்யணுங்க, இப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அந்த ஊருக்கு போனாலே என்ன மரியாதை. கடவுள்மா, எனக்கு கடவுளும்பா உடனே என்று எல்லாரும் கடவுள் தான் என்னை கடவுளுங்கிறானுங்க. அட கருமாந்திரம் முடிச்ச கூட கடவுளாவது கத்திரிக்காய் சொல்லிட்டு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ கடவுள் தான் சாமிங்கிறான். இப்ப காப்பாத்தினுங்க சாமி. ஏன்னா அவங்க ஊர்ல ஏதோ ஒரு நம்பிக்கை கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போய் கடா வெட்டுறது அது பண்ணி எல்லாம் நல்லா சாமி, கோழி எடுத்து குழம்பு வச்சோம். கோழி எடுத்து குழம்பு வச்சு திங்க வேணும் சில எந்த கடவுள் நல்லது பண்ண மாட்டாங்க. அப்புறம் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். எந்த கோயில்றான்னு கூட்டிட்டு போனாங்க. அங்க ஒரு சங்கடி கருப்ப. நான் போய் ஏன்டா அறிவு இருக்கா அந்த சங்கடி, உனக்கு அறிவு இருக்கான்னு நான் கேட்டேன். ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற, நான் காப்பாற்ற மாட்டேன். நான் கறி கடை, ஏன்னா அவனுக்கே கறி வெட்டிக்கு சாரம் வைக்கிறவன் தான். அந்த கடாய் வெட்டி சரி சாரம் வைக்கிற கடவுள்கிட்ட போய் எப்படிங்க நோய் நல்லா ஆகுமா? மக்களுக்கு நம்பிக்கை பாருங்க. நம்பிக்கை என்னன்னா நம்பிக்கை தெரியுங்களா? அந்த கோவிந்தனுக்கு சொல்றான், இந்த கருப்பரையனை காப்பாத்தவே இல்லைங்கிறான். எப்படிடா காப்பாத்துவோன்னு கேட்டேன். எப்படிடா நீ காப்பாத்துவோன்னு கேட்டேன். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை அப்ப புத்தகம் வேறு வடிவத்துல அதை கொடுத்து போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் தன்னோட 2வது பொண்ணுக்கு ஏதோ ஒரு பொண்ணுக்கு திருமணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தான். இப்படித்தான் செய்யணும் வைத்தியன். அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. அவ்வளவுதான். அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரும் அவர் கடுமையான சக்கர நோயாளி. அவர் என்னன்னு தெரியல. இப்படித்தான் இருக்கு நான் சொல்ல வரேன். ஆகையினால நீர் மருத்துவம் நீங்க இந்த 5 நாள் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உண்டாகும். இதுல சந்தேகம் யாராவது கேட்கலாம். இதுதான் விஷயமே சார். அந்த தோல் வழியா கழிவுகள் வெளியேறுதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கால்ல புண்ணு, அந்த சாலமலை வெளியேறுச்சுல. ஆமா. இது தோல் உள்ள இருக்கிற அழுக்கு பூரா வெளியே போயிருக்கு. இப்ப நம்மளுக்கு அந்த உடம்புல கொஞ்சம் புண்ணா வந்துச்சுல. ஆமா. அது இந்த அழுக்கு அது வெளியேறது தானா? ஆமா ஆமா. கால்ல கையில உடல்ல தோல்ல எங்க தோல்ல அரிப்பு வந்தாலோ புண்ணு வந்தாலோ சொரிசிறங்கு வந்தாலோ அது தன்னை, அதாவதுங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நோய் என்பது வேறு. இது என்ன புதுசா நோய் மாதிரி காட்டி வெளியேற்றுறது என்பது வேறு. 10 வருஷமா தோல் நோய் இருக்குன்னு வச்சுக்க, அது நோய் தான். 10 வருஷமா தோல் நோய் இருக்குது, அழுகி போய் மாத்திரை மருந்து சாப்பிடறான்னு, அது நோய் தான். இது தற்காலிகமா நோய் மாதிரி காட்டும். தற்காலிகமாக நோய் மாதிரி காட்டி சரியாகிவிடும். அது நோய் கிடையாது. தற்காலிகம். திடீர்னு வந்தது. அந்த திடீர் விஷம சாந்தி விஷம சாந்தி. நான் வேண்ட விஷம சாந்திக்கு அந்த தண்ணீர் வெறும் தண்ணியா உள்ள போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வருது. ஆமா. ஆகாரமே இல்லாத போது இந்த வெறும் தண்ணீரா குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி புண்ணெல்லாம் வருது. ஆமா. இப்ப இதுல என்ன சொல்றான்னா, நம்ம உடம்புல 2 ரத்த ஓட்டம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்க, சொல்லி முடிக்க போறேன். நம்ம உடம்புல 2 ரத்த ஓட்டம் இருக்கு. ஒண்ணு ஆர்டரின்னு சொல்லுவாங்க, ஒண்ணு வெயின்னு சொல்லுவாங்க. ஆர்டரின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, ஆர்டரின்னு சொல்லுவாங்க. வென்ட்ரிகல்னு சொல்லுவாங்க இல்லையா? வெயின், ஆர்டரி அண்ட் வெயின் நேற்று சொல்லியிருக்கேன். ஆர்டரினா ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம்னு அர்த்தம். வெயின்னா தமிழ்ல தமனிகள், சிறைகள். அதே கரெக்ட். அதேதான். ஒண்ணுமே இல்ல. ஒரு வழியா நல்ல ஆக்சிஜனோட ரத்தம் ஹார்ட்டுக்குள்ள போயிட்டு வரும்போது அழுக்கு எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வெளியே வருது. அதே மாதிரி சிறை. உள்ளே வரும்பொழுது கெட்ட ரத்தம், வெளியே போகும்போது நல்ல ரத்தம். அவ்வளவுதான் விஷயமே. புரியுதா? இப்ப நீ என்ன எடுத்துக்கிட்டு உள்ள போகுது. இப்போ இந்த சுத்த ரத்தத்தை அதுதான் அது இங்கிலீஷ்ல ஆர்டரின்னு சொல்றான். அந்த ஆக்சிஜன் போற ரத்தத்தை ஆர்டரியும்பா. வெயில் கெட்ட ரத்தம். இப்ப இந்த ட்ரம்ப்புக்கு வந்திருக்கு பாத்தீங்களா, கெட்ட ரத்தம் மாட்டிடுச்சு. இந்த ட்ரம்ப்புக்கு கெட்ட ரத்தம் மாட்டிடுது. புரியுதுங்களா? ஏன்னா அவன் பன்னிக்கறி திங்கிறவன். பன்னிக்கறி தின்னா ரத்தம் அழுகி போயிடும். அவன் செத்ததான் தீரணும். இன்னைக்கு நாளைக்கு அதே நோயில அழுகிதான் சாவணும். புரியுதா? இப்ப நாம என்ன பண்றோம்னா, நாம அந்த ஏன் அழுகி போகுதுன்னா, கார்பன் உள்ள போகுதுன்னா அழுகி போயிடும். கார்பன் மாவு சத்து, அது கார்போஹைட்ரேட் தான் சரியே,
அது இறைச்சி வடிவில் கார்பன் போனாலும் சரியே, அரிசி வடிவில் கார்பன் போனாலும் சரியே, ரெண்டுமே ரத்தத்தை அழுக செஞ்சிருன்னு யாருக்கும் தெரியாது. சரி சார், அந்த கார்பனை வெளியே அந்த அரிசி உணவு சாப்பிட்டுட்டு உள்ள உள்ள எதுவுமே தங்காம நம்ம நம்ம அன்றாட வெளியேற்றிடுறோம் மரத்தை. அப்ப ஒண்ணாகாது இல்ல? அதாவது கார்பன் தானே, அதாவது மழை தங்குனாதானே நோய். இப்ப நம்ம வந்து அதை வெளியேற்றிட்டோம்னா, வெளியேற்றிட்ட ஒண்ணும் பண்ணாதே. நீங்க சாதாரண உணவை காலையில இட்லி தின்னுட்டு, மதியம் 11 மணிக்கு காப்பி குடிச்சிட்டு, 12 மணிக்கு போண்டா தின்னுட்டு, 1 மணிக்கு சோத்தை தின்னுட்டு, மறுபடியும் 3 மணிக்கு காப்பி தின்னுட்டு, 7 மணிக்கு மிச்சம் தின்னுட்டு, ராத்திரிக்கு இப்படி தின்னுட்டு இருந்தீங்கன்னா பரலோகம் போய் சேர வேண்டியதான். ரத்தத்தை வந்து தனக்கான நேரத்தை கொடுக்கணும். கிடந்த வச்சு நீங்க இந்த கார்பன் தின்னாலுமே இடைவெளி 9-8 மணி நேரம் இருக்க வேணும். ஒரு கார்பனை திங்கிறீங்க, ஒரு போண்டா திங்கிறீங்கன்னா இடையில நீரை அறிந்து 8 மணி நேரம் இடைவெளி கொடுக்கணும். சும்மா இல்ல, போண்டா தின்னாலுமே 8 மணி நேரம் நீர் அருந்தணும். போண்டா தின்னாலும் சரி, பச்சி குடிச்சாலும் சரி, காப்பி குடிச்சாலும், எந்த இளவு தின்னாலும் 8 மணி நேரம் நீரை மருந்தாக அருந்தி இருக்க வேண்டும் என்று நீங்க புரிஞ்சுக்கணும். 8 மணி நேரத்துல டாக்டரா மாறிடும். என்னவா மாறிடும்? 8 மணி நேரத்துல இந்த டாக்டரா மாறும். முதல்ல இந்த தண்ணீர் என்னவா டாக்டரா மாறி, நீ சாப்பிட்ட போண்டா இருக்கிற விஷத்தை பூரா ரத்தத்திலையும் பெருங்குடல சேராம பாத்துக்கணும். இதுதான் புத்திசாலித்தனம். இந்த தண்ணீரை 8 மணி நேரம் மருந்து மாதிரி இருந்தோம், லிட்டர் கணக்கில் இருந்தக்கூடாது. என்னது? ஆமா, ஒரே அப்படியே அடிச்சுட்டு 8 மணி நேரம் சும்மா இருந்தீங்கன்னு முட்டாள் நீங்க. ஒரே முட்டை அப்படியே 1 லிட்டர் அடிச்சுட்டு 1/2 லிட்டர் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா போச்சு, அது வேலை செய்யாது. மாமனா 8 மணி நேரம் நீ அருந்தோணும். அந்த 1 லிட்டரை 10ஆவா 20 பிரிச்சு அருந்தோணும். அங்கதான் தப்பு பண்றானுங்க எல்லாரும். எல்லா இயற்கை உணவாலும் அங்கதான் தப்பு பண்றானுங்க. அதனால இந்த பொம்பளைய காப்பாற்ற முடியல. என்னை விட 40 வருஷம் அனுபவம் பெற்றவனுக்கு இது தெரியல. என்னை விட்ட 40 வருஷம் அனுபவம் பெற்றவனுங்க 40 வருஷமா இயற்கை உணவு பண்றவனுக்கு முட்டாளா இருக்கானு இப்ப என்னதான் சொல்றது? ஏன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிக்காதவன் எல்லாரும் முட்டாள் தான். இந்த புத்தகம் சொல்லுங்க. 2 நிமிஷம் தான் சொல்லுங்க. சாமி, இப்ப எலுமிச்சை சாறு சாப்பிடறோம் இல்லையா? ஆமா. அது வந்து அதுக்கு வந்து இந்த கேப் ஒண்ணுக்கு 1/2 மணி நேரம் கேப்ல சாப்பிடுறோம். அதுக்கு வந்து அது உணவா வருமா சாமி? அது அது 99% உணவு கிடையாது. 99% அது கிடையாது. 1% தான். 1% பாய்சன் தான். அது 1% பாய்சன் தான். ஆனா உணவு கிடையாது. அந்த இது எலுமிச்சை சாறு வந்து உணவு கிடையாது. அது உணவு கிடையாது. அது வந்து அதுக்கு பேரு என்ன தெரியுமா இருக்கா? லெமனாடுன்னு பேரு. டாக்டர் அர்னால்டு கண்டுபிடிச்சது. ஓ, சரி சரி. டாக்டர் அர்னால்டு வந்து லெமனாடை வச்சுதான் தொடங்க சொல்றாரு. நாம தான் அதை விட பியூரா போறான். நாம தான் இருக்கல பியூர். விஷத்தை கீழே இறக்குறதுக்காக அந்த ஜூஸ், நம்ம வந்து மழை நீர், நாம வந்து வள்ளுவர் கொள்கையை பின்பற்றுறோம். நாம தான் பியூர். ஃபைனல் வள்ளுவர் தான். ஃபைனல் திருவள்ளுவர் தான். அந்த திருவள்ளுவர் ஃபைனல் சொல்றத விட வெங்கடேசன் தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார்னு கண்டுபிடிச்சாரு. உடம்பு ஆராய்ச்சி பண்ண இல்லைன்னா வள்ளுவர் நமக்கு யாருன்னு தெரியாது. ஆமா, வெங்கடேசன் நமக்கு சொன்னது வெங்கடேசன் தான் நமக்கு. வெங்கடேசன் தான் வள்ளுவராக ஓரத்துல வள்ளுவரே என்கிட்ட வந்தா வெளியே நின்றான்னு சொல்லிடுவேன். முதல் வெங்கடேசன் தான் உள்ள வர சொல்லுவேன். முதல் வெங்கடேசன் உள்ளவா, அப்புறம் 2வது நீ வா பண்ணானு. நம்ம கிட்ட எல்லாம் யாரும் வேலை, நம்ம வெங்கடேசன் தான் நமக்கு. புரியுதா? ஏங்க குரு தாங்க காட்டி கொடுத்தா, வள்ளுவரை காட்டி கொடுத்தாரு. வள்ளுவரை எனக்கு யாருன்னே தெரியாது. எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. எவனும் சொல்லவும் இல்லை. நானே திருக்குறள் பரவல 20 வருஷமா இருந்தேன். ஒரு பயிருக்கு அர்த்தம் தெரியல. நான் சண்டை போட்டிருக்கிறேன். பெரிய கல்லூரி ப்ரொஃபஸர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். அதனால செத்தே போயிடு. எல்லாரும் நான் சண்டை போட்டாலும் எல்லாம் செத்து போயிட்டானுங்க. நான் சண்டை போட்டாலும் ஒருத்தாங்கோட உயிரோட இல்லை திருக்குறள் பேரவையில. அதே திருமந்திர பேரவையில திருமந்திரத்தை பொழந்து கட்டினாரு. அவரே போய் சேர்ந்தார். தொண்டையில அறுவை சிகிச்சை வந்து போடனே தொண்டையில புண்ணு வந்துட்டு என்னடனே திருமந்திரத்தையாவது வெங்காயமா அவங்க அப்பா பையன் டாக்டர், அவங்க அப்பன் டாக்டர், பையன் பேரன் டாக்டர், என்ன டாக்டர் போங்கடான்றா. நம்ம போனாவே பிடிக்காது. ஏன்னா நான் இந்த புத்தகத்தை கொடுத்து படிங்கடான்னு படிக்கிறான்னு அத்தனை வேத்தனம் கொடுத்தான். ஒருத்தங்கூட கோபியில் இருக்கிறவன் படிக்கவே இல்லை. என்ன பண்ணி சொல்லிடுவோம்? இவனெல்லாம் டாக்டரு, இவனெல்லாம் வந்து பிஹெச்டி, இவனெல்லாம் ஹெச்ஓடி, தமிழ் ஹெச்ஓடி, தமிழ் துறை தலைவர், தமிழ் வளர்ச்சித்துறை, கோபி தமிழ் சங்க பேரவை, என்னென்னமோ சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் எவனுக்காவது தெரியுமானா ஒரு பயலுக்கும் தெரியாது. அப்புறம் என்ன இவன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? அது மட்டும் இல்ல,
திருக்குறள் பேருடைய தலைவர் அவர்கிட்ட ஒன்னாம் தலைவர் வயிறு வச்சிருப்பாரு, அவர்கிட்ட நான் புத்தகத்தை கொடுத்தேன். திருக்குறள் பேர் தலைவர் அந்த அடிகளார்கிட்டே அத்தாச்சோடு வயிறு வச்சிருக்காரு. அவர் 2 தடவை புத்தகம் கொடுத்தார், அந்த ஆள் படிக்கவே இல்லை. அப்படி இவங்கள என்னன்னு சொல்றது? இந்த இது நேத்து ஒரு லெமன் டீல தேன் ஊத்தி கொடுத்தாங்க இடையில, ஒரு மீட்டிங் போயிருந்தேன், அது சாப்பிட்டேன். அது ஒண்ணும் தப்பே இல்லை சாமி. கொஞ்சம் ஒரு அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. சரியா? தேன் ஊத்தி கொடுத்தாங்க, அது ஒண்ணும் பண்ண. அதெல்லாம் லெமனாடு. பரவாயில்ல. அதெல்லாம் ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய அற்புதமான முறைமை. இந்த ஜெர்மன் டாக்டருடைய அந்த ஃபாஸ்டிங்ல இருக்கிறப்போ இதுல எல்லா விவரமும் இருக்கு. எப்படி சாப்பிடணும் ஒரு ரெசிபி கொடுத்துருக்காரு. ரெசிபினா எப்படி சாப்பிடுறதுன்னு ஒரு வைக்கணும், சாப்பாடு வைக்கிறேன் துணுக்கு ரெசிபி. இது வேண்டாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க பாக்கலாம். அது நாம இப்ப இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது இந்த லெமனும் தண்ணி சாப்பிடுற மாதிரி இடையில ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த இது சாப்பிடலாமா? லெமனும் தேனும் சாப்பிடலாங்களா? தாராளமா வண்டியில வச்சுக்கங்க, தேன் வச்சுக்கங்க, எலுமிச்சை உள்ள நீங்க வண்டியில வச்சுக்கங்கிறேன். சரி சாமி. தேன் பாட்டில் வாங்கி வச்சுக்கங்க, லைன் தேன் வாங்கி வச்சு, லைன் சிறப்பு வாங்கி வச்சுங்க, லைன் சிறப்பு வாங்கி வச்சு. லைன் டேட் சிறப்பு ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஓ சரி சரி. அவன் பேரிச்சி மரத்தையே தேன்ல போட்டு கரைச்சி வச்சுட்டான், ரொம்ப நல்லா இருக்கும். லைன் டேட் சிறப்புன்னு வாங்கி வச்சுக்கோ, ரொம்ப பிரமாதமா இருக்கும், நல்ல சுத்தம். அதெல்லாம் உணவு கிடையாது, அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். நீங்க லைன் டேட் சிறப்பு சாப்பிட்டே பாதுகாட்டு இருக்கு, அதுவும் வாட்டர் டயட் தான். இன்னும் பயப்பட தேவையில்லை. லைன் டேட் சிறப்பு வித் லெமன் ஓட சாப்பிடலாம். தாராளமா எங்கிட்ட கூட இருந்து தீந்து போச்சு. எங்கிட்ட கூட இருந்ததுங்க சாமி, தீந்து போச்சு. ஒன்னும் அதெல்லாம் ஏங்க இது டயட்டே கிடையாது, இது கிளீனிங் மெட்டீரியல். அதனால நான் ஃபைனலா இதுவே போதும், நீங்க இதை செஞ்சாவே பெரிய வெற்றி. நீங்க எல்லாம் எடை போட்டுக்குங்க, எல்லாரும் எடை போட்டுக்குங்க, எல்லாரும் எடை போட்டு நீங்க எழுதி வைங்க. 5 நாள் எழுதி வச்சிருக்காரு அவரு, 5 நாள், அவரு 4 நாள், நீங்க 2வது நாள். நான் இப்ப தொடங்கிட்டேன். சரியா? சரி சண்டி, இப்ப 10 மணிக்கு பேசலாம், இல்ல இரவு 8 மணிக்கு பேசலாம். நன்றி.